ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை பார்க்கறதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். கர்த்தர் நமக்கு ஜீவன் சுக பலத்தோடு எல்லாரையும் இந்த இடத்துல ஒன்றாக கூட்டி சேர்த்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை என்ன வாசிக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர்? இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு முன்னே நடந்து போவார். அல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலிருந்து அநேக சாட்சிகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் நமக்கு முன்னே போய் சகல காரியங்களை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்காக நன்மையானவைகளை ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார். இதை குறித்து நம்ம நியூ இயர்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் மீண்டும் அதே வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதிலிருந்து அதனுடைய தொடர்புடைய சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு மனிதனுக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இது இன்னைக்கு மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்துல மிக முக்கியமான ஒரு காரியம். மற்றவங்க நம்மளை போல எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமா தான் இருக்கிறாங்க, நம்மளை விட அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, ஆனா சமாதானமா இல்லை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு சமாதானம் இல்லை, ஆனா நமக்கு ஒரு சமாதானம் உண்டு. இந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இப்ப இந்த சமாதானம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. யுத்தம் நிறைந்த நாட்கள் போயிட்டே இருந்தாலும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம், ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைகளை ஆண்டவர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில யுத்தங்களும் பிரச்சனைகளும் வியாதிகளும் போராட்டங்களும் நிறைந்திருந்த நாட்களாக இருக்கலாம். ஆனா உலகமே பயப்படுகிற இந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய உள்ளம் கலங்காமலும் பயப்படாமலும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சரி, இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம, அவர் நமக்கு முன்னே போனா அதுக்கு அர்த்தம் அடுத்தது என்ன சொல்லணும்னா, நாம் அவர் என்ன செய்யணும்? பின்பற்றி போகணும். அவர் முன்ன போவாரு, நாம் என்ன செய்யணும்? அவரை பின்பற்றணும். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. அவரால் போஷிக்கப்படுகிற பராமரிக்கப்படுகிற ஆடுகள் நாம். அந்த மேய்ப்பனுடைய சத்தம் யாருக்கெல்லாம் புரிந்திருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தெரிந்திருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, மேய்ப்பன் முன்னே போவாரு, ஆடுகள் என்ன செய்யும்? பின்னே போகும். சத்தம் இல்லாம அவங்க பாட்டுக்கு இது என்னுடைய தகப்பனுடைய சத்தம் என்று சொல்லி அவைகள் எல்லாம் அறிந்து அவருக்கு பின் செல்லும். இன்றைக்கு இந்த நாட்கள்ல நாம் அவருடைய சத்தத்தை அறிவதில் தான் இன்னைக்கு பிரச்சனையே இருக்கு. இது அவருடைய சத்தம் தானா? இது என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தமா, என்னுடைய தகப்பனுடைய சத்தமான்னு சொல்லி நம்மால கண்டுபிடிக்க முடியறதில்லை. இன்னைக்கு என்னன்னா, இந்த மிமிக்ரி பண்ணி அதிகமா அவங்கள போல இன்னைக்கு பேசக்கூடிய, ஒரு மனிதனை போல இன்னொருவர் பேசக்கூடிய பழக்கத்தை, திறமைகளை வளர்த்து கொண்டார்கள். இது சில நேரங்களில் நம்ம பார்க்கும்போது அவங்க பேசுறது இதெல்லாம் வந்து சந்தோஷமா இருந்தாலும் ஆக்சுவலி அவங்க அசல் இல்லை. அவங்க யாரு? போலிதான். ஆனா ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பனுடைய சத்தம் நிச்சயமா என்ன செய்யணும்? தெரியணும். ஒரு சபைக்கு மேய்ப்பனுடைய சத்தம் தெரியணும். அநேகர் இன்னைக்கு நமக்கு சுத்திலும் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய வசனம் சொல்றது போல அநேக உபதேசம் பண்றவங்க நிறைய பேர் இருந்தாலும், நன்மை செய்யறவங்க நிறைய பேர் இருந்தாலும் சரி, ஒரு தகப்பன் உங்களுக்கு தேவை.
அல்லேலூயா. தகப்பன் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை கண்டிக்கிறவராகவும் இருப்பார், நம்மை போஷிக்கிறவராகவும் இருப்பார், தன் தோள்களின் மேலே ஏற்றி கொண்டு சுமந்து போகிறவராகவும் இருப்பார். அல்லேலூயா. இதற்கு இந்த ஸ்தானத்திற்கு பெயர் தகப்பன் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். ஆகையினால நாம இன்றைக்கு எல்லாரும் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், சத்தத்தை நாம் அறியணும். அவருடைய சத்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் என்னுடைய தகப்பனுடைய சத்தம், இதுதான் என்னுடைய மெய்ப்பனுடைய சத்தம் என்று சொல்லி யாரெல்லாம் அறிந்திருக்கிறோமோ. ஏன்னா போலியான சத்தங்கள், போலியான விஷயங்கள் இந்த பூமியில நிறைய இன்னைக்கு என்ன செய்து வளர ஆரம்பித்திருக்கு, வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் நீ கேட்க முடியாது, கேட்க கூடாது. ஆமேன் சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா. இது அப்படியே நீங்க ஒவ்வொருவரும் கீழ்ப்படிய நீங்க கற்றுக்கொள்ளணும். யூடியூப் திறந்தா நிறைய மெசேஜ் வரும், நிறைய ஆராதனைகள் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். இதெல்லாம் உனக்கான சத்தம் அல்ல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இது உனக்கான சத்தம் அல்ல. உனக்கான சத்தத்தை உனக்குன்னு ஒரு மந்தைய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அங்கிருந்து தேவன் தன்னுடைய சத்தத்தை உனக்காக துணிக்க பண்ணுவார். அதை நீ கேட்கும் போது எந்த இடர்களும் இல்லாதபடிக்கு அவர் முன்னே கடந்து போவார். நீ அவருடைய கரத்தை பிடிச்சிட்டு என்ன செய்யலாம், சந்தோஷமா பின்னாடி போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் மேய்ப்பன் முன்னே போயிட்டார். உனக்கு தேவையானது அந்த இடத்துல தண்ணி இருக்கா, சாப்பாடு இருக்கா, ஒரு ஆட்டுக்கு தேவையானது. இன்னைக்கு நீங்க இந்த சூழ்நிலையில் நீங்க பாக்குறது இல்ல. முதல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆடு அப்படியே ஒரு கூட்டமா என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, நடத்தி கொண்டு போவாங்க. ஒரு சில இடங்களில் அந்த இடத்துல ஒரு வேலி மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல என்ன செய்வாங்க, ஆடுகளை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அப்போ அதை திறந்து விடுவாங்க. அந்த அந்த இடத்துக்காரங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிடுவாங்க. அவங்க வேணும்னே என்ன செய்வாங்க, ஆட்டை என்னுடைய தோட்டத்தில் வந்து என்ன செஞ்சுக்க, மேய்ச்சிக்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கு தெரியுமா? ஆடுடைய அந்த புழுக்க, அந்த ஸ்தானம் என்னன்னா அந்த இடத்துக்கு அது உரம். அது போல இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வந்து அது பட்டி அப்படி போட்டு அமைச்சு அதுல என்ன செய்வாங்க, ஆடுகளை மேய்போடுவாங்க. அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆடுகளை திறந்து விட்டுருவாங்க. திறந்து விட்ட உடனே அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கும். அதை விட்டு என்ன செய்யாது, தூரம் போகாது. நான் பார்த்திருக்கிறேன், ஒரு விசில் அடிப்பாரு. விசில் எல்லாரும் தானே அடிப்போம், நான் கவனிச்சிருக்கிறேன். விசில் எல்லாரும் தான் அடிப்போம். அதே மேய்ப்பன் ஒரு விசில் அடிப்பாரு. அந்த விசில் சத்தத்துக்கு அந்த ஆடுகள் எல்லாம் என்ன டக்குன்னு அப்படி திரும்பி பார்க்கும். நாங்க செக் பண்றதுக்கு நாங்க என்ன சொல்றோம், வேறொருவர் நல்ல விசில் அடிக்கிறவரை இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு வேறொருத்தர் நல்ல விசில் அடிப்பார். அவரை என்ன செஞ்சோம், இங்க நின்று விசில் அடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவரும் விசில் அடிச்சாரு. அந்த ஆடு மதிக்கவே இல்லை. ரெண்டும் விசில் தான், ரெண்டும் மனுஷன் இடத்துல இருந்து தான் புறப்பட்டு வந்த சத்தம். ஆனா ஒரு ஆடுக்கு தெரியுது பாருங்க, ஒரு ஆட்டுக்கு தெரியுது இது என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம். அல்லேலூயா. இதை அறிந்த ஆடு அவருக்கு பின் செல்லுகிறது. அவர் பாருங்க, ஆடு அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான விசில். ஒரு விசில் அடிச்சா போகுது, இன்னொரு விதமா விசில் அடிக்கிறாரு. அது என்ன செய்ய கவனிச்சிருச்சு, அடுத்தது எல்லாம் அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. ஆச்சரியமா இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மனுஷனுக்கு தான் இந்த பிரச்சனை. இது என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம் தானான்னு கண்டுபிடிக்க தெரியாம இன்னைக்கு மனுஷன் போயிட்டு இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம தான் இந்த இடத்துல கவனமா இருக்க வேண்டிய காலங்களில வந்திருக்கிறோம். இன்னைக்கு போலி உபதேசங்களும் கள்ள போதகங்களும் இன்னைக்கு நிறைய கிளம்பிருச்சு. ஆகையினால நம்ம பேசும்போதெல்லாம் நல்லா பேசுறாங்க. ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு, பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். நானும் சரி என்னதான் சொல்றாரு அப்படின்னு கேட்போம். இங்க பார், உனக்கு மனசு வருத்தமா இருந்துச்சா, நீ கிளம்பி என்ன செய், சினிமாக்கு போ. ஆமா, இப்படியே பிரசங்கம் பண்ணாரு. நீ கிளம்பி என்ன செய், சினிமாக்கு போ, சந்தோஷமா இரு. அஜித்தை ஆசிர்வதித்த தேவன், விஜய் ஆசிர்வதித்த தேவன் உன்னையும் ஆசிர்வதிப்பார். இதை கேட்டுட்டு அப்படி சட்டெல்லாம் பிச்சுட்டு அழுகணும். ஒருவேளை அவன் கையில கிடைச்சா தூக்கி போட்டு மிதிக்கணும்னு சத்தியத்தை இன்னைக்கு புரட்டுகிற. ஆனா பாருங்க, நம்ம சபைக்கு இவ்வளவுதான் கூட்டம் வருது. ஆனா அவங்க நடத்துற இடத்துல 500 1000 பிச்சுக்குது கூட்டம். என்ன விரும்புறாங்க மக்கள் அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்டம், அந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கு நேரம் இன்னைக்கு ஜனங்கள் திருப்பப்பட்டு சந்தோஷமா அந்த அவங்களுடைய ஆராதனைக்கும் சினிமா டான்ஸுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. வித்தியாசமா போயிட்டு இருக்கு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய தகப்பன் நீ என்ன ட்ரெஸ் பண்ணணும், எப்படி நடக்கணும், என்ன சாப்பிடணும்னு உனக்கு கண்டித்து உணர்த்துகிறா ஒரு போதகம் பண்ணுகிறவரா தான் இருக்க முடியும்.
அல்லேலூயா. உன்னை எப்படி வேணா வாழணும்னு சொல்லி உன்னை என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஆகையினால நாம எல்லாரும் இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய சத்தத்தை அறிந்து நடக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள தேவை. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து கட்டளைகளுக்கு செவி கொடுத்து கை கொண்டால் எகிப்திற்கு வரப்பண்ணின, நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்தின்படி செய்ய நீ கவனமா இருந்தீன்னா உன்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் உன்னை அற்புதமாய் உன்னை நடத்துவதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய சத்தம் இதுதான் நீ முதல்ல கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை முதல்ல நீ கண்டுபிடிச்சுக்க. அவருடைய சத்தத்தை முதல்ல நீ என்ன செய், கேளு. அவருடைய சத்தத்தை கேட்கணும். அதை கேட்கிறவர்கள் தான் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அந்த சத்தம் அதனுடைய வாழ்க்கையில என்ன செய்யும்னா ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற நீதியில உன்னை என்ன செய்யும், நடக்க பண்ணும். இதுதான் நான் நடக்க வேண்டிய வழி என்று சொல்லி அறிந்து கொண்டு நடக்க முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பொருளாதாரத்துல சரீர சுகவீனங்கள் பல விதத்துல போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையும் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமே, ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டாம். அந்த சத்தம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென், அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சிலர் பாருங்க, சிலருக்கு சொல்லுவோம், என்கிட்டே வந்து சொல்லும்போது நீங்க வாங்க சர்ச்சுக்கு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க உண்மையாலுமே ஒரு தாகத்தோடு வந்திருந்தாங்கன்னா வசனத்தை கேட்க ஆரம்பிச்ச உடனே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கு சொல்றேன், வார்த்தை கர்த்தருடையது. இதை நீங்க அசட்டையா எண்ணுகிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் வராது. அதை உண்மையாய் கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நடக்கிறவனுடைய வாழ்க்கையில வியாதிகளுக்கும் வறுமைக்கும் கவலைக்கும் கண்ணீருக்கும் கர்த்தர் அவர்களை விலக்கி பாதுகாப்பார். ஏனென்று சொன்னால் அவருடைய சத்தம் நீ கேட்டது. அவருடைய சத்தம் வெறுமையாய் சென்று வெறுமையாய் என்ன செய்யாது, திரும்பாது. அவர் அனுப்பின காரியங்கள் அத்தனையும் செய்து நிறைவேற்றி முடிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 89வது சங்கீதத்தை வாசிக்கும் போது 15வது வசனத்தை வாசிக்கலாம். 89:15. என்னம்மா வாசிங்க. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தாவே நடப்பார்கள். கர்த்தருடைய சத்தத்தை அறிந்தவர்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய சத்தம் யாருக்கெல்லாம் அவருடைய காதுல கேக்குதோ அவங்களுக்கு சொல்லுவாருப்பா, இந்த பாதையில போ, உனக்கு எந்த இடர்களும் இல்லை, நீ சந்தோஷமா என்ன செய்யலாம், போலாம், நீ இதுல போ, இந்த ரூட்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்வார்னா அவருடைய சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும் பாதையை காண்பிப்பார். அதுல வெளிச்சம் பிரகாசிக்கும். இருள் உங்களை என்ன செய்யாது, எந்த விதத்திலும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தைரியமா நீங்க முன்னேறி செல்ல முடியும். அப்ப கர்த்தருடைய சத்தத்தை ஒரு ஆடு, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்க வேண்டும். அப்போ அப்படி அறிந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்களுக்கு இடரல்கள் இல்லை. அநேக இடரல்கள் இன்னைக்கு சத்துரு நமக்கு முன்பாக வைக்கிறார்கள். ஆனா அத்தனை இடர்களையும் நாம் தாண்டி வருவதற்குரிய கிருபைகளை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கிட்டோமா? ஒரே நிமிஷம். எத்தனாவது பக்கம்னு சொல்லிருங்க, சிலர் தேடிட்டு இருப்பாங்க. 1062வது பக்கம் 16வது வசனத்திலிருந்து பாருங்க, வாசிங்க. கர்த்தர் சியோனில் இருந்து கர்ஜித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஆண்டவர் போகும்போது சீசர்கள் போயிட்டு இருக்கிற இடத்துல அவர் எருசலேமுக்கு முன்னே போனார். அவர் போன இடம் எங்க? எருசலேம். எருசலேமில் இருந்து தான் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கான சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். உனக்கான சத்தம், உனக்கான வழிகள், உனக்கான வெளிச்சம் எங்கிருந்து வரும்? எருசலேமில் இருந்து வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, உனக்கான ஆலோசனைகளும் உனக்கான வழிகளையும் காட்டக்கூடிய இடத்திற்கு பெயர் தான் எருசலேம். அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம்.
ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும், கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லணும், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கவனிக்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கு சொல்லுகிறேன், இந்த வருஷத்துல நீ தைரியமா போ. உனக்கு முன்னே கர்த்தர் போகிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற உனக்கு அவரே அடைக்கலமாய் இருக்கிறார். அவரே உனக்கு அரணாய் இருக்கிறார். பாதுகாப்பு அவர்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை மாத்திரம் நீ கேட்டுக்கணும். அந்த சத்தம் அவர் எந்த வழியில போக சொல்லாரோ அந்த வழியில தான் போகணும். அவர் நிக்க சொன்னா நில்லு, நடக்க சொன்னா நட. அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த சத்தம் உன்னுடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டு நீ நடக்கும் பொழுது உனக்கு இடரல்கள் இல்லை. தொடர்ந்து வாசிங்க. என் பரிசுத்த பர்வதமாகிய சியோனிலே வாசமாய் இருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். எருசலேம் எப்படி இருக்குமா? பரிசுத்தமாயிருக்கும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். இன்னைக்கு அதான் நான் சொன்னேன், சினிமா பாட்டை கேளு, சினிமாக்கு போ அப்படின்னு சொல்ற சத்தத்தினால பரிசுத்தம் என்ன செய்யாது? வராது. ஜெபம் பண்ணி கீழ்ப்படிந்திரு, கவனமாயிரு என்று சொல்லுகிற சத்தத்துல பரிசுத்தம் இருக்கு. இன்னைக்கு சபைகளில இன்னைக்கு போதிக்கப்படுகிற மிக முக்கியமான கேவலமான உபதேசம் என்னன்னா, பரிசுத்தத்தை பற்றி பேசுவதே கிடையாது. பேசுனா அவராலே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, கஷ்டம். பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அது கடினமான ஒரு பாதை. அதை யாரும் என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்ல. ஆனா கர்த்தர் எருசலேமிலே அவர் என்ன செய்கிறாரா? பரிசுத்தத்தை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கும்படி வாழும்படி தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாரா? பரிசுத்தமாய் இருக்கும். அந்நியர் இனி அதை என்ன செய்வதில்லை, கடந்து போவதில்லை. தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற நபர்கள், பரிசுத்தமாய் வாழ்கிற நபர்களுடைய வாழ்க்கையில கடந்து போவதில்லை. எத்தனை பேர் அதை ஆமென் சொல்றீங்க? என் அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி. கடைசி காலம், நீங்க யாரா இருந்தாலும் சரி, மாம்சத்துல நமக்கு பலவிதமான உணர்வுகள், தேவையற்ற சிந்தைகள் நமக்குள்ள வருது. நம்மளது மாம்சம் என்னைக்குமே பரிசுத்தத்திற்கு எதிராய் செயல்படக்கூடியது. பரிசுத்தத்திற்கு எந்த விதத்தில் நம்முடைய மாம்சம் என்ன செய்யாது, ஒத்து போகாது. நம்முடைய உணர்வுகள் ஒருபோதும் ஒத்து போகாது. அதுக்கு நமக்கு எதிராகவே நமக்கு தூண்டுதல்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். யாரோட எப்படி நடக்கணும், எப்படி பேசணும்ன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி பேசினா நிறைய பேருக்கு பிடிக்காது, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனா கர்த்தர் இதை தான் பேச வைக்கிறார். நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒரு சகோதரனோட, ஒரு சகோதரியோட நம்ம யார் இடத்துல எப்படி பேசணும். ஒரு வேலை ஸ்தலத்துல நாம ஒரு என்னையும் எடுத்துக்கோ, நான் ஒரு பாஸ்டர். உங்ககிட்ட எந்த விதத்துல நான் பேசணுமோ அந்த எல்லையை மீறி நான் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது. ஒரு தகப்பன் தானே, எல்லாம் கரெக்டு தான்ப்பா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லைக்கோடு இருக்கு, அதை தாண்டி நான் வரவும் கூடாது. பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, ஒரு சகோதரி கூட என்ன, ஒரு பையன் எவ்வளவு தூரம் பேசணும், ஒரு திருமணமானவங்களோட எப்படி இருக்கணும், கணவனை இழந்தவங்களோட எப்படி இருக்கணும், எப்படி பழகணும், நீங்க எப்படி நடந்துக்கணும், ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. யாருக்கும் இடர்லாம் வாழக்கூடாது. இந்த சபைக்கு எந்த விதத்தில் நான் இடர்லாம் இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, என்னுடைய சமுதாயத்திற்கு நான் இடர்லாம் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். நான் அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறேன். யாருக்காவது நம்ம பேசுறது பழகிறது தப்பா தெரியுதுன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. அது பரிசுத்தம். நான் என்னை பத்தி எனக்கு தெரியுங்க, மற்றவங்க பத்தி மனுஷனுக்கு முன்னாகும் கர்த்தருக்கு முன்னாடி நீங்க எப்படி நடக்கணும், பரிசுத்தத்தை நீங்க விளங்க பண்ணணும். அதுதான் வாழ்க்கை. கர்த்தருடைய வெளிச்சம் அதுதான். நான் மனுஷனை பற்றி எல்லாம் மதிக்கிறதே கிடையாதுங்க. நான் கர்த்தர் என்ன பார்த்துட்டு இருக்கிறாருங்க. இங்க பாருங்க, இப்படி சொல்றதெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்றதில்ல. மனுஷங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல, நம்ம இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல நம்மை பார்த்து தான் மற்றவங்க கற்றுக்கணும். ஆவிக்குரிய சபைக்கு வரும், நாம மற்றவங்க பேசுறது போல வெட்டி பேச்சும், கிளவிகள் பேச்சும், சண்டைகளை உண்டு பண்ணுகிற பேச்சும், பேசுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நாம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம்னா அந்த இடத்துல கலகம் வரக்கூடாது. அல்லேலூயா. அது பரிசுத்தம், அது தேவன் விரும்புகிற பாதை. அல்லேலூயா. ஆனா நாமளே இன்னைக்கு என்ன செய்யறோம், நம்மளை அறியாம இது எப்படி இவங்க இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம், தூண்டி விட்டுருவோம். அது தப்பான செயல்கள்.
ஒருபோதும் அப்படி நடக்காதபடி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் எத்தனை நாள் வாழ போறோம்னு தெரியல. வாழ்ற இந்த கொஞ்ச காலத்துல நாம் உண்மையுள்ளவர்களாய் அநேகருக்கு சாட்சியாய் முன்மாதிரியா நம்ம வாழ்ந்துட்டு நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும். அல்லேலூயா. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நாம ஆவிக்குரியவர்கள் நம்மளையே நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை வாரிக்க கூடாது. இடுக்கணில் உறவுவதற்கு சகோதரன் பிறந்திருக்கிறான். எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நான் வந்து உங்களை தாங்கி நிறுத்தணும். வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, வேடிக்கை பார்க்க கூடாது. இப்படி பண்ணாங்க இப்படி பேசினாங்களேன்னு பழி வாங்குற சிந்தை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இந்த சிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில சரியாய் நடக்கும் பொழுது நாம் பரிசுத்தத்திற்கு நேராய் நாம் நடக்கிறோம். அந்த 18வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, பொழியும் பாழாய் ஓடும் பிரவாகித்து ஓடும் ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு நீர்ப்பாய்ச்சலாக்கும் சிந்தி ஆனால் யூதாவோ சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய ஜனங்கள் இருக்கிற இடம், அது ஆசீர்வாதமா இருக்கும். அது ஒருபோதும் பாழா போகாது. ஒரு பாழா போன இடத்துக்குள்ள அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை உண்டாக்குவதற்காகத்தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னால அந்த குடும்பம் கட்டப்படணும், என்னால அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படணும், நான் போயிருக்கிற இடத்துல ஒரு சமாதானத்தை உண்டாக்க வேண்டும். அப்போன்னா கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டு நடக்கிறேன் என்று அர்த்தம். அவருடைய வழிகளில் நான் நடக்கிறேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நமக்காக அவருடைய சத்தத்தை கேட்கிற ஜனத்திற்காக என்ன வேணாலும் கர்த்தர் செய்வாருங்க. எவ்வளவு பெரிய மலைகள் பர்வதங்கள் இருந்தாலும் சரி, அதை மெழுகு போல அவருடைய சத்தத்தை அனுப்பி உருகச் செய்து நம்மை அற்புதமாய் அந்த பாதையில தேவன் நம்மை நடத்துவார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அப்போ அவருடைய சத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும், அறியணும். அவருடைய சத்தத்தை கேட்கணும். ஏற்கனவே நான் ஒவ்வொரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், அவருடைய வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள். நீங்க கேளுங்க, அவருடைய சத்தத்தை கேளுங்க. அவருடைய சத்தம் நமக்கு ஒருவேளை நாம நம்மளுடைய ஒரு பாதை ஒண்ணு வச்சிருப்போம். மனுஷனுக்கு நமக்கு ஒரு பாதை தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு ஒரு ரூட்டு தெரியும். பார்த்துக்க, சில நேரங்கள் அப்படிதான் பசங்க சொல்லுவாங்க, இந்த ரூட்ல போயிடலாம் அப்படின்னு. அது அந்த ரூட்ல போகும்போது நான் சொல்லுவேன், வேணாப்பா இப்படியே ஸ்ட்ரைட்டாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு போவாங்க. அது ஒரு முட்டுச்சந்தில் போய் நிற்கும். பார்த்துக்கங்க, நான் சொல்லுவேன், ஏற்கனவே அந்த ரூட் நம்ம போன ரூட்டு, அது தெரிஞ்ச ரூட்டு, அது கரெக்டாக போவோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஆர்வம் தான், சீக்கிரம் என்ன செஞ்சிடலாம், போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முயற்சி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் எல்லாம் அது மரண வழிகள். அல்லேலூயா. நம்முடைய பார்வைக்கு நமக்கு சரியாய் தோன்றுகிற எந்த வழியும் அது மரணத்திற்கு நேராய் நடத்தும். கர்த்தர் நமக்கு காட்டுகிற பாதை அது செம்மையான பாதை, அது சமாதானம் நிறைந்த பாதைகள். அது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் சுத்தி தான் போகணும், கொஞ்சம் தூரமா தான் போகணும். ஆனாலும் அது கர்த்தர் காண்பித்த பாதை அல்ல, அதுல உனக்கு சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. குருட்டுத்தனமா மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இது எத்தனை பேர் இது புரிஞ்சுக்கிறீங்க என்னன்னு தெரியல. ஒரு முறை நாங்கள் பாஸ்டர்ஸ் சில ஃபேமிலியாக நாங்கள் ஒரு 2-3 ஃபேமிலி ஒரு இடத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ரூட்டில் அந்த பேரிகார்டு வச்சுருக்குறாங்க. மொத்தம் 3 வண்டி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், ஒரு வண்டியை முன்னாடி போகிற வண்டி தப்பாக போகுதுன்னு சொல்கிறேன். இவங்க என்ன சொல்ல, இல்லை கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போகிறாங்க. கொஞ்சம் இல்லை, அந்த பாலம் போட்டு என்ன செஞ்சுருக்காங்க, பாதியில் நிறுத்திருக்கிறாங்க. அதுக்கு அந்த பேரிகார்டு வச்சிருக்கிறத இவங்க என்ன செய்யல, கவனிக்கல. ஒரு வண்டி முன்னாடி போதில்ல, இதுல என்னன்னா நம்ம ஆட்களுக்கு ஒரு ஆர்வக்குள்ளார், அந்த வண்டியை இவங்க என்ன செய்யணும், ஓவர்டேக் பண்ணணும். நம்மளால என்ன செய்ய முடியாது, பொறுத்திருந்த வண்டி ஓட்டுற பழக்கமே இருக்காது. அந்த சிக்னலாக இருக்கும், ஒரு இடையூறு இருக்கும். நம்ம என்ன டக்குன்னு அந்த ஓவர்டேக் பண்ணி போனாதான் நம்முடைய வாழ்க்கையில் வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு அர்த்தம். அந்த வயசுக்கு, அந்த வண்டிக்கு, நாம வச்சிருக்கிற வண்டி எவ்வளோ பெரிய வண்டி வச்சிருக்கிறோம், இவன் என்னடா நம்மளை ஓவர்டேக் பண்ணுறது, இந்த மாதிரி சில உணர்வுகள் எல்லாம் வரும் பாருங்க. இந்த மாதிரி அவங்களும் பாருங்க, நமக்கு முன்னாடி போகுது 2வது வண்டி, நான் 3வது வண்டி இன்னொரு பின்னாடி வந்துட்டு இருக்கு. நான் உட்காந்து சொல்றேன் பேரிகார்டு வச்சிருக்கிறாங்கன்னு, அதையெல்லாம் எவனுமே காது கொடுத்து கேட்கல.
அழுத்தினானுங்க பாருங்க. நேராக போய் அப்படி கீச்சுன்னு பிரேக் அடிச்சு நிற்கிறான். என்னன்னா டீலோவில் விழுந்திருப்போம். முன்னாடி போன வண்டி நிற்குது, அடுத்த வண்டி நிற்குது. என்னன்னா நம்ம அந்த சத்தத்துக்கு என்ன செய்ய முடியதில்லை, நம்மளால செவி கொடுக்க முடியதில்லை. ஒரு நிமிஷம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். கவனமாக இருங்க. உன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைகளுடைய வாழ்க்கையில உனக்கு அது கடினமாக தான் இருக்கும், அதை ஏற்றுக்கொள்வதற்கு வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பாதை உனக்கு செம்மையான பாதை. அல்லேலூயா. இதை அறிந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அது சமாதானத்திற்கு ஏதுவான வழிகளிலேயே கர்த்தர் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இப்போ அவர் நமக்கு பாதை காண்பிக்க, அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு நடக்க நம்ம தீர்மானிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை அற்புதமாய் நம்மை வழி நடத்துவதற்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் முன்னே போவேன், அவைகள் எல்லாம் என்ன செய்யும், என்னை பின்பற்றி வரும், என்னை பின்தொடர்ந்து வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நாம ஒரு தீர்மானம் பண்ண போறோம். அவர் நடத்துகிற பாதையில நான் போக போறேன், அவர் காண்பிக்கிற பாதையில போக போறேன். ஒருவேளை கடந்த வருஷத்துல, கடந்த நாட்கள்ல தோல்விகள், அவமானங்கள், பிரச்சனைகள், பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில சூழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என்ன நீங்க நடத்துங்க, உங்க கரத்தை நான் பிடிச்சுக்கிறேன், நீங்க என் கரத்தை பிடிச்சு நீங்க என்னை நடத்தி கொண்டு போகணும். இனி வருகிற நாட்களை எனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில நான் போகாதபடி நீர் காண்பிக்கிற வழியில நடப்பதற்கு எனக்கு கிருபை தாரும். எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி அப்படியே உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி கரம் பிடித்து என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, 2024 அது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகள் இருந்திருக்கலாம். எனக்கு எதெல்லாம் சரின்னு தோணுதோ அந்த பாதையிலலாம் நான் போயிருக்கிறேன். ஆனால் அது அந்த இடத்துல போய் நின்றுட்டு தான் யோசிச்சேன், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நீங்க என்னுடைய அன்பு பிள்ளைகள், நீங்க என்னுடைய சொத்து. நீங்க உங்களுக்காக நான் சொல்ற ஒரு நல்ல செய்தி என்னன்னா, ஆண்டவரே, இது வரைக்கும் நான் எவ்வளோ தவறு செஞ்சுட்டேன் ஐயா, இன்னைக்காவது என்ன முழுசும் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நீங்க தான் என்னை நடத்தணும்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம சொல்ல போகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கரம் பிடித்து என்னையும் நடத்திடுங்க, நடக்க முடியல அப்பா, தூக்கி எடுத்து நிறுத்திடுங்க, நிற்க முடியல அப்பா. சொல்லுங்க, கரம் பிடித்து என்னையும் நடத்திடுங்க, நடக்க முடியல அப்பா. கடன் தொல்லையோ, வறுமையோ, பிரச்சனைகளோ, வியாதியோ, போராட்டங்களோ எதுவா இருந்தாலும் சரி, கவலைப்படாத, அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. கேட்கலாமா? அப்பா அப்பா அப்பா, நடக்க முடியல அப்பா, அப்பா அப்பா அப்பா, நிற்க முடியல அப்பா, கரம் பிடித்து என்னையும் நடத்திடுங்க, நடக்க முடிய
ஆண்டவரே, வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க. இந்த வருஷத்துல நீங்க தான் என் கரத்தை பிடிச்சு நீங்க என்ன நடத்தணும்ப்பா. நான் எத்தனையோ தவறுகளை செய்துட்டேன். எனக்கு சுமையாய் தோன்றுகிற பாதையிலெல்லாம் நான் போயிட்டேன். இன்னைக்கு எனக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும். உங்க சத்தத்தை கேட்டு நீங்க சொல்லுகிற பாதையில உங்களுடைய கரத்தை பிடிச்சிட்டு நான் வர்றதுக்கு எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க. உங்களை பின்பற்றி வர எனக்கு நீர் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயம் நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சொல்லுகிற வார்த்தைகளும் காண்பிக்கிற பாதைகளும் ஒரு நேரம் உங்களுக்கு அது கடினமா இருந்தாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாதைகளே. ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். உபாகமம் 7, 3, 4. கொடாமலும் என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி உம்முடைய குமாரர்களை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்கள் சீக்கிரத்திலே அழித்துவிடும். கவனமா இருங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இடரலை உண்டாக்குகிற காரியங்கள், நான் இன்னைக்கு செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் பிள்ளைகளுடைய நெஞ்சில மதியனும் ஒட்டி இருக்கும். அவைகளை தண்டனையின் பிரம்பு தான் என்ன செய்யும்? அதை சரி பண்ணும். சில நேரங்களில் பாஸ்டர் கடினமா பேசுறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இது நான் என்னுடைய பொறுப்பை உணர்ந்து நான் பேசுகிறேன். என்னுடைய பையை நிரப்ப நான் பேசவில்லை, பொறுப்பை உணர்ந்து பேசுகிறேன். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அல்லேலூயா. கவனிங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். யாருக்கும் தெரியாது, யாருக்கும் எந்த நாட்கள்னு சொல்லி யாருக்குமே இது வரைக்கும் புரியல. நான் சொல்றேன், இன்னும் 1 மணி நேரம் நம்ம தாண்டினா ஆண்டவருக்கு சோத்திரம். அல்லேலூயா. அப்படி இருக்கிற இந்த காலத்துல நாம் இடரல் இல்லாதபடிக்கு சரியான பாதையில நீங்களும் நானும் நடக்கணும்னா நம்மை வழி விலகி செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் நீங்களும் நானும் ஈடுபடக்கூடாது. நம்முடைய குடும்ப உறவுகளை செலக்ட் பண்றதுல, நம்முடைய வாழ்க்கை துணையை செலக்ட் பண்றதுல, நம்ம படிப்பு, நம்முடைய வேலைகள், நம்முடைய எதிர்காலம் எல்லாம் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. அது ஆசீர்வாதம். ஆமென். சில நேரங்களில் நம்மால் அது யோசிக்கவே முடியாது. ஆண்டவர் ஏன் இந்த பாதையில கூட்டிட்டு போறாரு, எதுக்காக இப்படி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்மால விளங்கி கொள்ளவே முடியாது. ஆனா கர்த்தர் நடத்தினா அந்த இடத்துல சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்துல நான் சொல்றேன், சமாதானத்தோடு கூட கர்த்தர் நம்மை நடத்துவார். அந்த பாதையில எந்த குறைகளும் வராது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 12:11 தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவன் மதியவர் தாம் முட்டாள்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நல்ல கவனித்துக்கொண்டு தன்னுடைய வேலையை ஜாக்கிரதையா செய்யணும். கவனிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, நம்ம அநேகர் வேலை செய்வோம், எல்லாரும் வேலை செய்யறோம். ஆனா இதுல குறிப்பா தன் நிலத்தில் பயிரிடுகிறோம். அடுத்தவங்க வீட்டுல போய் வேலை செய்வான் பாத்துக்கங்க. சில பசங்க பிள்ளைங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்ப நான் ஒரு வேலை சொல்றேன்னு வச்சுக்கங்களேன், இதை போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொன்னா என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? அப்புறம் செய்யறேன்னுவா. இதே வேற ஒருத்தர் சொல்லும்போது என்ன செய்வானுங்க நினைக்கிறீங்க? 9 மணிக்கு வந்துருங்க, 8 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னா முதல் நாளா நான் ஏற்கனவே சொன்னது போலதான் தூங்கவே முடியாது அவனுக்குனால. கிளம்பிடுவானுங்க, கரெக்டா போய் நிப்பானுங்க. ஆண்டோட வசனம் சொல்லுது, தன் நிலத்துல தனக்கு நியமிக்கப்பட்ட பாதையில தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த விவசாயம் செய்ய வேண்டிய அந்த இடத்துல நீ செய்யணும். நீ வேறொருத்தனுடைய தோட்டத்தில் போய் வேலை செய்யறதுக்கு நீ அழைக்கப்படவில்லை. வேறொருத்தனுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது அல்ல. அவங்களுக்கு போய் நல்லது செய்ய வேண்டிய பொறுப்பு உன்னுடையது அல்ல. அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவங்க உங்களுக்குன்னு சில காரியங்களை வச்சிருக்கிறார். நிறைய பேருக்கு இது புரியாது, பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தவங்களுக்கு போய் செய்வான், ஆனா நம்ம வீட்டுல என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். அவனுங்கெல்லாம் மன நிர்மணம். ஆணாகட்டும் பொண்ணாகட்டும் யாரா இருந்தாலும் சரி, உன்னுடைய நிலத்துல நீ பயிரிடணும். 2வது, சில பேர் சும்மாவே இருப்பான் பார்த்துக்குங்க. இந்த வீணா போறதுக்கு 4 பேர் எப்பவும் இருப்பான் பாருங்க. ஊரு கதை பேசிட்டு இருக்கிறவன், குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் பாருங்க. அவனோடு சேர்ந்து நீ என்ன செஞ்சிடக்கூடாது, நிக்க கூடாது. தேவன் நடத்துகிற பாதைகள் வித்தியாசமா இருக்கும். இந்த உலக வழக்கம்படி நாம போக முடியாது.
உலகம் போகிற பாதையில நம்ம போக முடியாது. கர்த்தர் சொல்லிட்டாரா, உலகத்துக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு. சில நேரங்களில் பாஸ்டர் சொல்றாரு, அவரும் மனுஷன் தானே, கேள்றா போய் அவர்கிட்ட, கேள்றா போய் பேசுறா அப்படி சொல்ல வைப்பாரு. மனுஷன்தான், ஆனா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு தேவன் வாசம் பண்றார். அந்த மனுஷனுக்குள்ள ஒரு தேவ ஆவி ஒண்ணு இருக்கு. அந்த ஆவிக்கு நீ கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அந்த தேவனுக்கு நீ கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. இது நிறைய பேருக்கு இதனுடைய திட்டங்கள் புரியாது. நீ கேளு அப்படின்னா, நீ கேட்டுதான் பாரேன். நாங்க அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த இடத்துல நான் சொல்றேன், என்னை நடத்தின ஊழியக்காரனுக்கு விரோதமா நான் பேசவும் இல்லை, நிற்கவும் இல்லை. அவர் என்ன சொல்றாரோ ஓகே ரைட். சில நேரங்களில் நாங்க போய் பேசுறதுக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவார். அதனாலதான் நான் இந்த இடத்துல வந்து இங்க நிக்கிறேன். நான் அல்லேலூயா. உங்களுக்கு இது புரியாது. இது ஆவிக்குரிய குடும்பம். இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும் ஒரு தகப்பனுக்கு கர்த்தர் போதிக்கிறார். அதை கேட்டு நடக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம். வீணரை பின்பற்றுகிறவன் மதியற்றவன். நீதிமொழிகள் 28:19 நீங்க வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஆகாரத்தினால் திருப்தி ஆகிறான், வறுமையால் நிறைந்திருப்பான். அவனுக்கு வறுமை வருது. இன்னைக்கு ஏன் ஏழ்மை, வறுமை, பிரச்சனை? இது எல்லாம் காரணம் என்னன்னா, அவன் போற பாதை என்ன செய்யல, சரியில்லை. யாரை பின்பற்றி போகிறான்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளையும் உங்களை நடத்துகிறவர்களையும் பின்பற்றி போங்க. அந்த பாதையில உங்களுக்கு சமாதானம் இருக்கும். என் அண்ணன் தான், என் அக்கா தான், மச்சன் தான், மாமன் தான், நீ அவனை பின்பற்றி போனேன்னா உன் வாழ்க்கையில வறுமை வரும். புரியல? கூடவே பிறந்திருக்கலாம், ஒட்டிட்டே பிறந்திருக்கலாம். அவங்க வாழ்க்கை வேற, உன்னுடைய வாழ்க்கை வேற. அல்லேலூயா. இதை புரிஞ்சவங்க மாத்திரம்தான் சரியான பாதையில நடக்க முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. புறப்பட பண்ணின தங்களுடைய சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய பின்பற்றி போய், கவனிங்க, நான் அதான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். அவங்களுக்கு ஒரு வழி தெரியும், அவங்களுக்கு ஒரு தெய்வம் தெரியும், அவங்களுக்கு ஒரு வழிமுறைகள் தெரியும். அதை நீ என்ன செய்ய முடியாது, பின்பற்ற முடியாது. ஏற்றுக்கொள்றவங்க மாத்திரம் கரங்கள் ஊத்தி ஒரு சொல்லுங்க, உனக்குன்னு ஒரு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார், நீ அதை தான் போகணும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா தெரியும். ஏன்டா இப்படி நடக்குது, எதுக்கு இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி நாம அவங்க நமக்கு விரோதமா, தேவ பிள்ளைக்கு விரோதமா எழுப்பி நின்று பேசிட்டு இருப்பாங்க. நீங்க அவங்க பட்சத்துல நின்ற கூடாது. கர்த்தர் பட்சத்துல நின்றுட்டீங்கன்னா நீங்களும் பாதுகாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. சில நேரங்கள் உங்களுக்கு அது புரியாதுங்க. ஆண்டவர் நடத்துற பாதையெல்லாம் புரியாது. அவர் ஆப்போசிட்டா செய்ய வைப்பார். தரையில கப்பல் கட்ட வைப்பார். உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், முட்டாள்தனமா தானே தெரியுது. என்னடா இங்க வந்து கப்பல் கட்டிட்டு இருக்கானே, லூசாடா இவன்லாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யோசிக்க தோணும். அந்த லூசுங்க காப்பாற்றப்படுவார்கள். ஏன்னா வார்த்தை இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அவங்க பாதுகாக்கப்படுவாங்க, அவங்க அழிவில் இருந்து மீட்கப்படுவாங்க. புரியவே புரியாது. நீ இவ்வளவு இப்படி கரை புரண்டு வருகிற யோர்தானுக்கு நேர உன் காலை போய் ஆசாரன் கால் வச்சா அப்படியே பிரிஞ்சிருமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? மற்றவனுக்கு நடக்காது, கர்த்தரை நம்புறவனுக்கு நடக்கும். அல்லேலூயா. ஊழியக்காரன் வந்துட்டா, ஜெபம் பண்ணிட்டா, இது நடந்துருமா, பாத்திரலாமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் மனசுல. நான் சொல்றேன், சொன்னது கர்த்தர், போ சொன்னது கர்த்தர், காலை வைக்க சொன்னது கர்த்தர். நீ போ, காலை வை, மீதி காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சேர்ந்துட்டோம்னா நம்மளும் பாதுகாப்பாக அந்த யோர்தான் என்ன செஞ்சிருவோம், கடந்து வந்துடுவோம். இல்லைன்னு சொன்னா அங்கேயே நின்றுட்டு நம்ம என்ன செஞ்ச முடியும், வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க முடியும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரோடு இணைந்து நடக்க நீங்க பழகிக் கொள்ளுங்க. அவங்களுடைய பாதைகள் வேறு, அவங்களுடைய தெய்வம் வேறு, அவங்களுடைய ஆராதனை, அவங்களும் கிறிஸ்தவங்க தானே நீங்க நினைச்சு கொள்ளக்கூடாது. சிலுவை போட்டிருக்கவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது. பேர் வச்சிருக்கிறவங்கள கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் வழிகளிலே நடக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை அதை தொடர்ந்து நீங்க வாசிங்க. கோபம் மூட்டினார்கள், கர்த்தரை விட்டு பாகாலையும்
கோபம் உண்டாகி நிற்கக்கூடாதபடிக்கு கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர்களுடைய கையில அவர்களை ஒப்பு கொடுத்தார். என்ன வருத்தமா இருக்குது பாருங்க. சில நேரங்களில் நமக்கு ஆண்டவர் புத்தி போட்டுனா என்ன பண்ணிடுவாரு, வேற வழியில அடிங்கடா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாரு. அப்படியெல்லாம் செய்வாருங்களா? செய்வாருங்க, செஞ்சிருக்காருங்க, இப்பவும் செஞ்சுட்டு தான் இருக்காரு, இனிமேல் செய்வார். கீழ்ப்படியலைன்னா அவர் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை நாள் தான் அவரும் நமக்காக இவ்வளவு பொறுமையா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நாம் அதை பற்றி கவனிக்காம, கேட்காம, சிந்திக்காம நடந்துட்டு இருந்தோம்னா அவர் என்ன செய்கிறாருன்னா சத்துக்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துருவார். வாசிங்க அதை தொடர்ந்து. ஒண்ணு ஒப்பு கொடுத்துருவாரு, ரெண்டாவது என்ன செஞ்சுறாருன்னா வித்துட்டார். கொஞ்ச நாளைக்கு என்ன செஞ்சுக்க, நீ வச்சு செய்டா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அட்டி வாங்கி ரத்தத்தோட நம்ம திரும்ப கதறுவோம் பாருங்க. ஆனா நம்ம ஆண்டுட்டு ஒரு விசேஷமான ஒண்ணு காரியம் என்னன்னா, அடிக்கிற வரைக்கும் நல்லா புடைச்சுடுறா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு கடைசியில எப்படியோ தூக்கி எடுத்துருவாரு. அப்போ நீ மனம் திரும்பணும், அப்போவாது மனம் திரும்பணும். அது தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் சொல்லியபடியும் இடமெல்லாம் கர்த்தருடைய கை. யாருடைய கை? கர்த்தருடைய கையை தீமைக்கென்றும் விரோதமாய் இருந்தது. கர்த்தரை பின்பற்றுவதை விட்டுவிட்டு மனிதரை பின்பற்றி போகிற, மனிதர்களுடைய ஆலோசனையின்படி நடக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் சத்துருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நெருக்கம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும், பிரச்சனைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை சூழ்ந்து நிற்பதை நீங்க பார்க்க முடியும். சங்கீதம் 16வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 16:4, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர் செலுத்துகிற இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்களுடைய நாமங்களை என் உதடுகளினாலே உச்சரிக்கவும் மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை நான் செய்யக்கூடாது. இந்த நாள் முதற்கொண்டு நான் அவங்க போற பாதையில நான் போக மாட்டேன். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்கள், நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், கிறிஸ்தவர்கள் தான் யாருன்னு உங்களுக்கு விளங்க சொல்லிட்டேன். பேர் வச்சிருக்கிறவங்களோ, சிலுவை போட்டிருக்கிறவங்களோ, வீட்டுல ஸ்டார் கட்டி வச்சிருக்கிறவங்களோ கிறிஸ்தவர்கள் கிடையாது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். ஆமென். எத்தனை பேர் நான் ஆண்டவருக்கு பின்னாடி போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறீங்க? அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அதுல சிலர் எல்லாம் விடணும், சில சொந்தத்தை என்ன செய்யணும், பகைக்கணும். சிலர் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க, அவங்கள பற்றி கவலைப்படாம நான் போகணும். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். நீங்க உங்களுக்கு அது ஏற்றுக்கொள்றீங்களா என்னன்னு தெரியல. கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இருக்கிறவங்க தான் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும். ஒரு நல்ல பாட்டு ஒன்று இருக்கு, உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். அது பழைய பாட்டு, இயேசுவின் பின்னே. ஆமா, சண்டே கிளாஸ் பாட்டை இன்னைக்கு நான் சர்ச்சில் பாட வேண்டிய அவசியத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. பாத்துக்கங்க, சொல்லுங்க பார்க்கலாம் தைரியமா. நீங்க தான் தைரியசாலியாச்சே, பேசுங்க பாப்போம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம், கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம், கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். முடிவு பண்ணிட்டீங்கல்ல? ஆமெனா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன்
இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கரங்கள் உயர்த்தி வெள்ளை சொல்லுங்களேன். இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ இயேசுவை பின்பற்றி வந்தேனா ஜீவ ஒளியில நீ நடப்ப. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மற்றவங்க காட்டுகிற பாதைகள் அது நல்லதா தான் தெரிகிற மாதிரி தோணும். அது கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் அதனுடைய பிரகாசம் என்ன செய்யும்? இருக்காது. ஆனா நல்ல புரிந்து கொள்ளுங்க, இயேசு காண்பிக்கிற வழியில இயேசுவை பின்பற்றி போக தீர்மானிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சமாதானம் இருக்கும். ஆரம்பம் ஒருவேளை கஷ்டமாய் இருக்கலாம், உங்களுக்கு அது கடினமாய் தோன்றலாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். மத்தேயு 9வது அதிகாரம் 9வது வசனத்துல கூட நீங்க பார்க்கலாம். மத்தேயு 9:9 பாருங்களேன். போகையில் கண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவனும் பின்பற்றி போனான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றி போனார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில மகிமையாய் ஆண்டவர் அவர்களை நடத்தினார். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை கூட நீங்க வாசிக்கும் பொழுது பார்க்கலாம். 10:27 நீங்க வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை பின் செல்லும், என்னை பின்பற்றி வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை பின்பற்றி வருவோம். நமக்கு ஜீவ பாதையில ஜீவ ஒளியில கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். நீங்க லூக்கா சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம், லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம், யோவான் 12:26, மார்க் 1:17 இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவரை பின்பற்றி வான்னு சொன்னா அவர் என்ன செய்றாரு? ஜனங்கள் எல்லாரும் அவரை பின்பற்றி நடந்தார்கள். பின்பற்றி நடந்த அத்தனை பேருடைய வாழ்வும் மகிமையாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீங்க கவனிச்சீங்கன்னா 1 கொரிந்தியர் 11:1 வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்க. நாம கிறிஸ்துவை பின்பற்றி போகணும். ஆமென், அல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ளுங்க, நாம் ஆண்டவரை பின்பற்றி வருகிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில சுகமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உயர்வும் மேன்மையும் உண்டாயிருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். மத்தேயு 19:2. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள், அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கின. அவரை பின்பற்றி போன அத்தனை பேருக்கு சுகம். ஒருத்தருக்கும் நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்ற பழக்கெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கிடையவே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ இன்னைக்கு அவர்கிட்ட நம்பி வந்துட்ட, அவர் பின்னாடி வர்ற, பார்த்து திரும்பி பார்த்து உனக்கு என்னப்பா வேணும்? சுகம் வேணுமா? சரி இயேசு நாமத்துல போ. அல்லேலூயா. அது நாளைக்குன்னு கடன் சொல்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நாம தான் சொல்லுவோம் உபவாசம் போடலாங்க, இந்த மாதிரி நம்ம பல காரியங்களை சொல்லிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர்கிட்ட பொறுத்தளவுக்கு அப்படியே கிடையாது. போ, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும். நம்ம ஆண்டவரை பின்பற்றி வருகிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் சுகமும் சமாதானமும் ஆசீர்வாதமும். கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்யும்படியாக நான் விரும்புகிறேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினால் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் போய் வந்த தேசத்திலே சேர பண்ணுவேன், அதை அவனுடைய சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த வருஷத்துல நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற நாட்களாகவே இருக்கும். ஆமென். இதுவரைக்கும் உனக்கு தூரமா போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் கிட்ட வரும், அதை சுதந்திரிப்பாய். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார், நீ அவரை பின்பற்றி போகணும். ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன், நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரும் கூட்டத்தினுடைய தன்மை என்னன்னா, அவர்கள் பெரியவர்கள், ராட்சசர்கள். அவங்களை சாதாரணமா நினைச்சு கொள்ளாதீங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உபாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க அதை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறீங்களா? பெரியவர்களும் நெடியவர்களும் ஆகிய ஜனங்களை துரத்தி விட போகிறாய், அறிந்து கேட்டிருக்கிறாய். வாசிங்க.
உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை கரங்களை வைத்து ரொல்லை சொல்லுங்களேன். அவர் முன்னாடி போவாரு, நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நீ அவரை பின்பற்றி போகணும். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அழிப்பார், விழ பண்ணுவார். இவ்விதமாய் சொன்னபடியே சீக்கிரமாய் துரத்தி அழிப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லுவாயாக. ஆமென் சொல்லுங்களேன். இதை சுதந்திரிக்கும்படி, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி, பரம ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி, இந்த பூமியில நான் ஆசீர்வாதமாய் வாழும்படி தேவன் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நான் அவருக்கு பின் செல்வேன். காலேப் உத்தமமாய் அவரை பின்பற்றினான். அந்த ஏனாக்கின் புத்திரர்களை அழித்து போட வேண்டியது அவசியம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த ஏனாக்கின் புத்திரர்கள் கர்த்தருக்கு விரோதமான ஜனங்கள். புரியுதா உங்களுக்கு? அவங்க உன் அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத, கர்த்தருக்குள் வாழாத எந்த ஒரு மனிதனும் உனக்கு விரோதமா தான் இருப்பான். அவனுடைய கை உனக்கு விரோதமா தான் நிற்கும். கர்த்தர் சொல்லுவார், நீ அவங்களை என்ன செய்? அழித்து போடு. ஆண்டவரே, என்ன போல மனுஷனாச்சே, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை நீ செய்ய வேண்டிய பொறுப்பு தான் உங்களுடையது, என்னுடையது. என்னாகமத்தின் புஸ்தகம் 32:11 நீங்க வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, 32:11 உத்தமமா என்னை பின்பற்றின காலேப்பும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்கள் 20 முதல் 20 வயது உள்ளவர்களுக்கு மேல யாருமே என்ன செய்யல, பின்பற்றாதபடியினால் ஆணையிட்டு இருக்கிறார். கர்த்தர் என்ன சொன்னா, அந்த 20 வயசுக்கு மேல இருந்தவன் யாருமே என்ன செய்யலைங்க, போகல. 2 பேர் தவிர. யாரு? யோசுவா, காலேப். இவங்க 2 பேர் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினாங்க. அது கடினமா தான் இருந்துச்சு. 10 பேருடைய வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும், ஆனா கர்த்தரை நம்புறவனுடைய வார்த்தை மட்டும் வித்தியாசமா இருக்கும். நான் சொல்றேன், ஏத்துக்கொள்றீங்களா இல்லையுமா தெரியல. நீங்க அந்த 10 பேருடைய கூட்டத்துல நீ இருக்க கூடாது. ஆமீன் சொல்லுங்க, மாத்திரம் சொல்லுங்களேன். அந்த 10 பேர், ஐயோ ஒரு பெரிய மெஜாரிட்டியா இருக்கு, நம்ம அவங்க கிட்ட சேர்ந்தா நல்லா புரிஞ்சுக்க, அவன் ஒரு நாள் தோத்து தலை குனிஞ்சு நிப்பான். கர்த்தர் உன் பட்சத்துல இருப்பார். தன்னை நம்புற பிள்ளைகளை ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர்கள் பட்சத்துல இருக்கிறவர் கர்த்தர். உங்களுக்கு ஒருவேளை தெரியாது, இன்னைக்கு கூட்டத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது, ஸ்ட்ரென்த்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஐயோ பெரிய பலசாலிகளா இருக்கிறாங்க, பணம் வச்சிருக்கிறாங்க, நீ ஏமாந்துடாத. ஒண்ணுமில்லாத பயலோட தான் கர்த்தர் நிற்பார். அவங்களை செய்யற செயலை நீங்க பார்த்து நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே இருக்காதுங்க. ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது, செய்யும் போது, யோசிக்கும் போது, பேசும்போது ஒண்ணுமே இருக்காது. நான் சொல்றேன், பேங்க்ல எல்லாம் நீ பணமெல்லாம் போட்டு வச்சுட்டு வந்து நீ கல்யாணம் பண்ணி சிறப்பா கல்யாணம் பண்ணிட்டீன்னா அதுல என்ன மகிமை கர்த்தருக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லாமே என்கிட்ட இருக்கு, நான் போய் செய்யறதுல ஒரு பெரிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது. என் பேங்க்ல பாருங்க இவ்வளவு பணம் இருக்கு, இதை வைப்பேன், நான் துணி எடுப்பேன், நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில பார்க்கும்போது ஒண்ணுமே இருக்காது. நான் சொல்றேன், ஆச்சரியப்படும்படி நடத்துவார் கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்திலும். இது கல்யாணத்தை பற்றி சொல்லல, உன் குடும்ப வாழ்க்கையில நீ எடுக்கிற போகிற அத்தனை பாதைகளிலும் ஆண்டவன் நடத்துகிற காரியங்கள்லாம் ஆச்சரியப்படும்படியா இருக்கும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர். ஏன்னா மகிமை இப்ப யாருக்கு சொல்லுவ? நீ பேங்க்ல பணம் இருந்திருந்தா போட்டவனுக்கும் சம்பாதிச்சவனுக்கு தான் நீ சொல்லணும். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம முழுசும் நம்ம நம்பி இருக்கிறது அவர் மாத்திரம்தான். நீங்க அந்த பெரும் கூட்டத்தின் பக்கமாய் நீங்க போய் நின்று அவங்களோடு சேர்ந்து அழிஞ்சு போறதுக்கு உங்களை தேவன் அழிக்கவில்லை. சுதந்திரிக்கிற நபராய் உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அது ஒரு சின்ன கூட்டத்துல தனி மனுஷனோட தான் நீங்க நிக்கிற மாதிரி இருக்கும், யாருமே இல்லாத மாதிரி தான் நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் என்னைக்கு திறக்கப்படுதோ அன்னைக்குதான் தெரியும், ஐயோ அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்கன்னு அன்னைக்குதான் உனக்கு தெரியும். இன்னைக்கு இது தெரியவே தெரியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவருடைய பலத்தினுடைய மகிமையை நீங்க நின்று அவர் செயல்படுவதற்கு நீங்க விட்டு கொடுத்து பாருங்களேன், அப்ப தெரியும் அவர் யாருன்னு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஆமென். யோசுவா 14:14 வாசிக்கிறீங்களா? யோசுவா 14:14 வாசிங்க. இந்நாள் மட்டும் இருக்கிற எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. இந்த வருஷத்துல ஆசீர்வாதங்கள் உனக்கு சுதந்திரமாய் கர்த்தர் கொடுத்து உன்னை நடத்த போகிறார். நீ உத்தமமாய் நீ அவரை பின்பற்றினால் மாத்திரம் போதும். உனக்கு தேவையான நன்மைகள் அவர் உனக்கு கொடுக்க, ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ரூத்தும் ஓர்பாலும் ஒரே குடும்பத்துக்குள்ள போன மருமக்கள், சரியா? ஆனா ஒருத்தி தீர்மானம் பண்ணா, ஒருத்தி என்ன செஞ்சுட்டா, கிளம்பி தனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, தனக்குன்னு ஒரு சொந்தம் இருக்கு, அவங்களோட போய் என்ன செஞ்சுக்கலாம், சேர்ந்துக்கலாம்னு சொல்லி அவளும் போயிட்டா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவளுக்கு ஒரு சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்குங்க. அந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மளை என்ன செஞ்சிரும், காப்பாத்தி ஒரு நினைச்சிட்டு வேணா புருஷன் செத்து போயிட்டான், இப்ப வேற வழியே இல்லை, சொந்த பந்தம் காப்பாத்துன்னு சொல்லி போயிட்டான். ஆனா இந்த ரூத் மாத்திரம் ஒரு தீர்மானம் பண்ணான். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்மை பின்பற்றுவதை தவிர வேறு ஒரு காரியத்தை குறித்து என்ன செய்யாத, வருத்தப்படுத்தாத, பேசாதன்னு ஒரே தீர்மானம். நகோமி அவளும் ஒரு விதவை, அடுத்த நேர சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சகோதரியை பின்பற்றி போனா என்ன நடக்கும்னு சொல்லி தெரியல. ஆனா அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, நகோமியுடைய தேவன் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. நான் உனக்கு சொல்றேன், நீ தனி ஒத்த மனுஷனா நின்று இருக்கலாம், ஒத்த ஆளா நின்றுட்டு இருக்கலாம், உன் தேவன் மகா பெரியவர். நீ அவர் சொல்ற பாதையில நீ பின்பற்றி போ. அந்த ஓர்பாளுடைய வாழ்க்கை சரித்திரம் அதோடு என்ன செஞ்சது, முற்றுப்புள்ளி. இன்னைக்கு ரூத்துடைய வாழ்க்கை இன்னும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறா, இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறா. உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வரல, அநேகருக்கு ஒரு முன்மாதிரியா வச்சு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு சரித்திரமாக ஆண்டவர் மாற்றும்படியாகவே ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதை நீங்க, இதுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம யாரை பின்பற்றுகிறோம், எதை பின்பற்றி போறோம், யாருடைய வார்த்தையை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனமா எறியணும். ஒருவேளை சிலருக்கு இந்த பிரசங்கம் எப்படி இருக்கோ என்னமோ தெரியல, நான் உங்களுக்கு சொல்றேன், நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருகிற ஒரு பிரசங்கம். நீ கவனிக்க வேண்டிய சத்தம் கர்த்தருடைய சத்தம். ஆமென். அது உனக்கு ஒரு வருத்தத்தை, வேதனை தான் உண்டாக்கும். ஏன்னா நீ இந்த வழியில பழையதான் போகணும், இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை கூட்டிட்டு போகிற பாதையை என்னைக்குமே யாருக்கிட்டுமே சொல்லவே மாட்டார். பாதையே அங்க இருக்காது. நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க, என்னடா இங்க கொண்டு வந்து நம்ம முட்டு சந்தில கொண்டு வந்து நிக்க வச்சிட்டானே, இப்படி தண்ணிக்கு முன்னாடி நிக்க வச்சிட்டானே, முறுமுறுக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற. கடலுக்குள்ள ஒரு பாதையை போட்டு வச்சிருந்தது யாருக்காவது தெரியுமா? அவரால முடியும். உனக்கு பாதை உண்டு பண்ண அவர் வல்லமராய் இருக்கிறார். நீ அவரை பின்பற்றி போனா மாத்திர போதும். உனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் அந்த 10:4 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. வெளியே விட்ட பின்பு முன்பாக நடந்து போகிறான், அறிந்திருக்கிறபடியால் 27 வாசி முடிங்க. அதே அதிகாரத்தில் 27, என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், எனக்கு பின் செல்லும். கர்த்தர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவார், சகல ஆயத்தங்களை செய்து கொடுப்பார், சகல ஆசீர்வாதங்களை உனக்காக உண்டு பண்ணி வைப்பதற்காக ஆண்டவர் எல்லா விதத்திலும் உனக்கு அனுகூலம் பண்ணுவதற்கு உனக்கு முன்னே போகிறார். நீ அவர் பின்னே போ. ஆமென். அதை மாத்திரம் நீங்க செய்யுங்க, திரும்பி பார்க்காதீங்க. கரம் பிடித்தவர் உங்களை இறுதி வரை உங்களை நடத்துவார். ஆமென். உங்களை கைவிட்டுட்டு போயிட மாட்டாரு. நீங்க யாரை பின்பற்றீங்க, யாரு கூட நிக்கிறீங்க, என்ன செய்றீங்கன்றதான் இப்ப கவனம் தேவை. கவனக்குறைவா இருந்துடாதீங்க, கவனமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.